पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று கிளாஸ்ல என்ன பண்ணியிருக்கோம், 21வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இந்த 21வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் என்ன பண்ணார், ஒரு பாஷ்யம் பண்ணும்போது சொன்னார், இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அசுர சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் சங்கேபமாக சுருக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொன்னால் போதும், மொத்தமும் இதுக்குள்ளார வந்துடும். திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காமக்ரோதஸ்ததா லோபஹ தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத். இந்த 3 இருக்கு, காமம் குரோதம் லோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காமம் அப்படின்னா ஆசை, குரோதம் அப்படின்னா கோபம், அதுக்கப்புறம் லோபம் அப்படின்னா பேராசை கஞ்சத்தனம். இந்த 2த்தையும் சேர்த்துக்கணும். இந்த 3 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரக்கத்துக்கு கொண்டு போகிற துவாரம் இதுதான். எல்லா அனர்த்த காரியங்களும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த 3த்தை முன்னிட்டு தான் எல்லா பாப்பங்களும் நடக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், ஆத்மாவுக்கு நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. நாசனம் ஆத்மனகா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம நரக்கத்துக்குள்ளார கீழான பிறவி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி திரும்ப மேலான பிறவி கிடைக்கவே கிடைக்காது. மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 84 லட்சத்தில் ஒரு யோனி அப்படின்னும் போது, மனுஷ யோனின்றது ஒரு யோனி அப்படின்னும் போது ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது இருக்கு பாருங்க. அதால் தான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ரோட்டில் போகும்போது ஒரு லாட்ரி சீட்டு நமக்கு கையில் கிடச்சி அதை நம்ம எடுத்து அந்த லாட்ரி சீட்டுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் விழுந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ, அதை காட்டிலும் ரொம்ப கடினமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. குழுக்கல்ல போட்டு எடுத்தால் கூட நமக்கு 84 லட்சம் சீட்டு போட்டு அதில் ஒரு சீட்டு கிடைக்கணும்.
அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ரேரஸ்ட்டு வந்து எது அப்படின்னா இந்த மனுஷ பிறவி. ஒரு வாட்டி போச்சு அப்படின்னா திரும்ப கோடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முறை கீழேயே சுற்றிக்கிட்டு இருந்து தான் திரும்ப மனுஷ பிறவி கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமக்ரோத லோபம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கறது நரக்கத்துக்கு டிக்கெட். இதெல்லாம் ஒரு வாட்டி கீழே போனோன்னா திரும்ப மேலே வர முடியாது. அதனால ஆத்மாவை நாசம் செய்யக்கூடியது இந்த மூன்றும். ஆகையினால் என்ன பண்ணணும், நல்ல மேன்மையை விரும்பணும். மோட்சத்தை விரும்புகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நரக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்ய வேண்டும். தஸ்மாத் ஏதத் த்ரயம் தேஜேத். ஆகையினால் இந்த மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்வாயாக அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் உபதேசம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான ஸ்லோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு 50 வயசில் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஜபத்தை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜபமாலை வந்து கரமாலைன்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வயசு அம்மாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாக்கள் அப்பாக்கள்கிட்ட எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். நான் யாத்திரைகள் நிறைய பண்ணதுனால பார்த்துருக்கேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க அந்த ஜபமாலையை உருட்டி, பேசும்போது கூட ஜபமாலையை உருட்டிக்கிட்டு தான் பேசுவாங்க. ஜபமாலையை நிப்பாட்டிட்டு பேசுவாங்க, திரும்ப ஜபமாலை சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க, திரும்ப பேசுவாங்க, திரும்ப ஜபமாலையை சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்லோகம் இருக்குது 2வது அத்தியாயத்தில் 62 ஸ்லோகம், 2 ஸ்லோகங்கள் இருக்கு. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோதோ பிஜாயதே. 2:62 சொல்லுது. காமம் எப்படி வரும்? ஒருத்தருக்கு மனுஷனுக்கு காமம் வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புது கார் வாங்கியிருக்கார். குவிட்டுன்னு பேர், அது பேர். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டா கலர். அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. காரும் க்யூட்டாக இருக்குது, சின்னதாக குட்டி காரு குவிட்டு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைம் வந்து வாங்கிட்டு வந்து நிப்பாட்டணுன்னு எனக்கு அட்ராக்ட் ஆகுது. நல்லா இருக்கு காரு அப்படின்னு போகும்போது பார்க்குறேன். அப்புறம் மறுநாள் பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒவ்வொரு த்ரெட்டு, ஒரு நூலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நூலாக போகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார் கலர் நல்லா இருக்குன்னு அட்ராக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா இருக்கு, நமக்கு நல்லா இருக்குமே, நம்ம வசதிக்கு எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போகலாமே, சின்னதாக பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இது ஒரு வாரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஓனர், என்ன சொல்கிறார், சாமி வாங்க சாமி உள்ளெல்லாம் பாருங்க அப்படின்னு. நல்லா இருக்கே காரு அப்படின்னு உள்ளெல்லாம் பார்க்குறேன். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குச்சு இன்டீரியர்லாம், ஏசிலாம் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளார மெதுவாக அந்த ஒவ்வொரு வாட்டியும் பார்க்க அதில் எனக்கு ஒரு சங்கம், பற்றுதல் உண்டாகுது. நல்லா இருக்குது காரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி வாங்க சாமி அப்படின்னு உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வந்தால் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆஹா சூப்பர், காருனா சூப்பராக இருக்குது, ஏசி நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குச்சு அப்படின்னு. ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி நீங்கள் ஓட்டி பாருங்க சாமி அப்படின்னு, ஆட்டோ சாமி, இது கியர்லாம் இல்லை, ஆட்டோ தான், நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு டிரைவ் போய் நானே என்னையும் ஓட்ட வச்சுட்டேன். எனக்கு ஓட்டினா ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, சைக்கிள் மாதிரி இருக்குது, ஐயோ 2 வீலர் ஓட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு என்ன ஆகிப்போச்சு. இந்த சங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு த்ரெட்டு போய் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காமம் வந்துடுச்சு. எனக்கு இந்த கார் இருந்தால் நல்லா இருக்கும்ல, வசதியாக இருக்கும்ல, ஒரு கோயிலாக போகலாம், நிறைய சுற்றி இருக்கிற கோயிலாக 2 வீலரில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த சங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு காமமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஒரு காமம் ஆனதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும், நாதபிரம்மத்திட்ட சொல்கிறேன் நான், கார் வாங்கினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, சாமி கார்லாம் வேணுமா சாமி, நீங்கள் பேசுகிற வேதாந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாக பேசிகிட்டு இருக்கீங்க, கார் வேணுமா சாமின்னு. ஆஹா இவர் நம்ம ஆசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிரேக் போடுறாரு அப்படின்னு அவர் மேலே நான் என்னதான் மேலே வரணும்னு நினச்சாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நல்ல குட்டி கல்லை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அதை தடுக்கிறவங்க மேலே என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் வருது. எனக்கு யாரெல்லாம் என்னோட ஆசையை தடுக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது, குரோதம் அப்படின்னு பேர். நம்ம நடக்க முட மாட்டேன்றாங்களே, ஒரு கார் வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் தடையாக இருக்காங்களே அப்படின்னு எனக்கு குரோதம் வருது. ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோதம் வராமல்
நாதபிரம்மமும் சரி சாமி தொலையுது வாங்கிட்டு போட்டோம், அவருக்கு ஆசை போல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு விட்டாருன்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன், மெதுவாக காரை வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுற போது பார்க்கிங் இல்லை, ரோட்டில் தான் நிப்பாட்டுறேன் வீட்டுக்கு முன்னாடி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து நிற்கிது. இன்னொருத்தரோட காருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் தோணலை, வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ என்னோட கார் வீட்டு வாசலில் நிற்கும் போது யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் பக்கத்தில் நின்று தொட்டான் அப்படின்னா எனக்கு தொடாது, அந்த கார் என்னோட கார், ஏன் தொடுற, ரோட்டில் போயிட்டு சும்மா வந்து காரை போய் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டான் அப்படின்னா ஐயோ அவன் கீரல் போட்டுருவான், ஏதாவது கல்லை வச்சு கிழிச்சிருவான், தொடாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மெதுவா லோபம் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் லோபம். அடைஞ்ச பிறகு லோபம், அடையிறத தடுத்தாங்க அப்படின்னா குரோதம். அப்போ சங்கத்திலிருந்து காமம் தடுக்கப்பட்டால் குரோதம், காமம் நிறைவேறிச்சு அப்படின்னா லோபமா வருது. அதுக்கப்புறம் மெதுவா அதை பொசசிவ்னஸ் வந்துருச்சுல்ல, அதான் லோபம்ன்றதுக்கு வேற எதுவும் இல்லை, பொசசிவ்னஸ். யாரும் தொடக்கூடாது, என்னோட காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் காரை மாற்றிட்டார். நான் வந்து பார்த்தீங்கன்னா குவிட்டு வாங்கணுன்னு, ஐயா சாமியாரே குவிட்டு வாங்குறாரு, நம்மளும் குவிட்டு வச்சுருந்தா சரியாக இருக்காது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு SUV கார், பெரிய கார் ஒன்று வாங்கிட்டேன். வாங்கின மாத்திரத்தில் எனக்கு பார்த்தா ஐயோ, உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கார், ஆமாம் அவன் என்ன கார் வச்சுருக்கான், அதோட என் கார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு என்ன ஆகுது, மாத்சரியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது, பொறாமை உண்டாகுது. அவனோட கார் மேலே என்னோட காரை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், கம்பேர் பண்ணி பொறாமைப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியில்லைச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காரை யூஸ் பண்ண எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதம் உண்டாகுது, ஒரு மயக்கம் உண்டாகுது. இதுதான் பெஸ்ட், இந்த கார் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு மோகம் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காரை வந்து எதையாவது போகும்போது வரும்போது இந்த ராத்திரியில் யாரும் இல்லைன்னா ஒரு கல்லை தூக்கி அடித்து உடச்சி விட்டுறலாமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எண்ணம் வருது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது எல்லாத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னா காமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது 2:62 சொல்லுது, தியாயத்தோ விஷயான் பும்சகா. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு சங்கமானது உண்டாகுது. மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் உண்டாகுது. எதனால? விஷய சிந்தனையினால ஒரு பற்றுதல் உண்டாகுது, சங்கம். அந்த பற்றுதல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒவ்வொரு த்ரெட்டா போய் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆகும்போது அதுக்கு பேர் காம சங்கல்பம் அப்படின்னு பேர். காமம் உண்டாகுது, ஆசை. அந்த ஆசை உண்டானதுக்கு பிறகு காமத்திலிருந்து வந்து தடுக்கப்பட்டால் காமாத்து குரோதோபிஜாயதி, குரோதம் உண்டாகுது, தடுத்தவங்க மேல குரோதம் உண்டாகுது. அடுத்த ஸ்லோகம் 63 சொல்லுது, குரோதாத் பவதி சம்மோகா. குரோதத்தினால என்ன ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியாம ஒரு மோகம் உண்டாகுது. குரோதாத் பவதி சம்மோகா, மயக்கம் உண்டாகுது. நான் யாரு, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாம குரோதத்தினால நான் என்ன பண்றேன், மதிக்கெட்டு போறேன். அப்படி போகும்போது என்ன ஆகுது, ஸ்மிருதி விப்ரம்சகா. ஸ்மிருதி, என்னோட நினைவுகள், நான் படித்த ஞானம், என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போகுது. மறந்து போன பிறகு ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக. இந்த மெமரி லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா கண்டதே கோலம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு காரியம் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறந்து போகுது. அப்படி மறந்து போச்சுன்னா புத்தி நாசத்தை அடைகிறது, அறிவு இல்லாமல் போகுது. அறிவு இல்லாமல் போச்சு அப்படின்னா புத்தி நாசாத்து பிரணஷ்யதி. புத்தி நாசமாச்சு அப்படின்னா எல்லா காரியமும் தப்பா பண்ண ஆரம்பிச்சிடறேன், எல்லா நஷ்டத்தை அடைகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காமம்தான் முக்கியமானது. அப்போ என்ன பண்ணணும், விஷய சிந்தனை. நம்ம விஷய சிந்தனை பண்ண அதில் காமம் வரும். அப்போ என்ன பண்ணணும், சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது தோஷ திருஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தோஷ திருஷ்டி பண்ணிக்கிட்டே ஏக தத்துவ அபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதை பார்த்தாலும் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், மோட்சம் கிடைக்க போகுதா, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்ன ஆகும், ஃபார்வாட்னு ஒவ்வொரு கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை வச்சிருக்கவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கானா, இதுக்கு என்ன பேமெண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணுறோம் அப்படின்னா இந்த காமத்தை பக்கத்தில் வரவிடாமல் தடுக்கலாம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தியாகம் பண்ணணும். காமம்தான் மூலம்.
எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார் மனுஸ்மிருதியில, இந்த உலகத்துல மனுஷன் எந்த காரியம் பண்ணாலும், அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆக்ஷன் பண்றான் அப்படின்னாலும் அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா காமம் தான் இருக்கு. காமம் தான் குரோதமா, லோபமா, மோகமா, மதமா, மாத்சரியமா எல்லாமா பரிணமிச்சு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணக்கூடியது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமத்து மூலமா தான் என்ன பண்ணணும், நீக்கணும். நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா காமத்துக்கு எதிரானது நிஷ்காமம். காமத்துக்கு எதிரானது காமத்துக்கு காரணம் விஷய சிந்தனை. அப்ப ஈஸ்வரனையே தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காலத்திலையும் ஈஸ்வர ஸ்மரணையோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸ்வரனை தான் பிராப்தி பண்ணணும்னா இந்த காமத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காமத்தை நீக்கி கொள்ள முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 22வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். 22வது ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஆரம்பிக்கிறார். ஏதைர் விமுக்த கௌந்தேய, ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோத்வாரைஸ்திரிபிர்நரஹ, தமோத்வாரைஸ்திரிபிர்நரஹ ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः, ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராம் கதிம், ததோ யாதி பராம் கதிம். ஏதைர் விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைர் திரிபிர்நரைஹ, திரிபிர்நரஹ தமோத்வாரைஸ்திரிபிர்நரஹ ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராம் கதிம். ஏதைர் விமுக்தஹ, ஏ கௌந்தேய, கௌந்தேயன்றது வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ரெண்டாவது பக்தியை ஸ்வீகாரம் பண்ணணும். குந்தி தேவிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குந்தி புத்திரனே கௌந்தேயன் சொல்லுது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டும் டக்குன்னுலாம் எதுவும் நடந்துடாது, ரொம்ப பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டாவது குந்தி தேவிகிட்ட இருந்த பக்தியை நம்ம எடுத்துக்கணும். இந்த பக்தியினாலையும் பொறுமையினாலையும் நல்ல அபியாசத்தை பண்ணி என்ன பண்ணணும், ஏதைர் விமுக்தஹா, இந்த மூன்றிலிருந்தும் காம குரோத லோபம் இந்த மூன்றிலிருந்தும் விமுக்தக அப்படின்னா நன்றாக விடுபட்டவன் என்ன பண்றான், தமோத்வாரை ஸ்திரிபிர் நரகா. இந்த மூன்றும் எப்படிப்பட்டது அப்படின்னா தமோத்வாரம் அப்படின்னா நரக்கத்துக்கு, இருள் சூழ்ந்த நரக்கம். நரக்கத்துல வந்து லைட் இருக்காது, ஒரே டார்க்கா இருக்கும், அறிவு இல்லாம போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமோத்வாரைஹி, அந்த நரக்கம் இருள் சூழ்ந்த அந்த நரக்கத்துக்கு துவாரம்னு சொல்லக்கூடிய ஏத்தைஹி, இந்த மூன்றிலிருந்தும் விடுபட்ட மனிதன், விமுக்தக நரக, விடுபட்ட மனிதன் என்ன பண்றான், இதுல இருந்து விடுபட்டுட்டான் அப்படின்னா அப்ப அவனுக்கு என்ன நடக்கும், ஆச்சரத்தி ஆத்மன ஸ்ரேய, ஆத்மனக ஸ்ரேயக ஆச்சரதி, ஆத்மாவினுடைய மோட்சத்திற்காக மேன்மைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரணத்தை ஆரம்பிக்கின்றான். அனுபூதி பண்றதுக்காக சாஸ்திர சிரவணம், மனனம், நல்ல அனுஷ்டானங்கள் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரணம் பண்ண ஆரம்பிக்கிறான். எவனுக்கு காமக்குரோத லோபம் இருக்கோ அவனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சரணத்துல வந்து இப்ப நம்ம பண்ற ஞான அபியாசத்திலேயோ யோக அபியாசத்திலேயோ ஈடுபட முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நன்றா ஆச்சரணம் பண்றான். ததோ யாதி பராம் கதிம், அந்த விதமா ஆச்சரணம் பண்றதுனால அனுஷ்டானம் பண்றதுனால அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலான கதியை அவன் அடைகின்றான். ஒன்று சொர்க்கத்தையோ நல்ல தர்ம காரியத்தில் ஈடுபட்டு சொர்க்கத்தையோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணி கிரமமுக்தியையோ, இல்லை அப்படின்னா இங்கேயே சிரவண மன நிதித்தியாசனத்து மூலமா இங்கேயே ஜீவன் முக்தியையோ அவன் அடைகின்றான். அதனால என்ன பண்ணணும், இந்த மூணுத்திலிருந்தும் கண்டிப்பா ஒருத்தன் விடுபட்டே ஆக வேண்டும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரிய சொல்றார், ஏத்தைஹி விமுக்தஹா கௌந்தேய தமோத்வாரைஹி, ஏத்தைஹி தமோத்வாரைஹி, இந்த தமோத்வாரங்கள், தமசோனா என்ன அர்த்தம், நரக்கசிய இருள், இருட்டுனா என்ன அர்த்தம், தமசுனா இருட்டு, இருட்டுனா என்ன அர்த்தம், நரக்க லோகங்கள் எல்லாம் இருட்டா இருக்கும், மரண ஓலங்கள் கேட்கும், எல்லாம் ஐயோ ஐயோ குத்துறாங்க கத்துறாங்க வெட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க துக்கத்தினால, யாரு எங்க இருக்கானே தெரியாது, ஒரே இருட்டா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நரக்க லோகங்களுக்கு பேரு தமோ லோகங்கள்னு பேரு, தமசோ.
அப்படிப்பட்டது நரக்கசிய துக்க மோகாத்ம கசிய. அந்த இடத்துல என்ன இருக்கும்? நரக்கத்துல ஒரே துக்கம் மட்டும்தான். நம்ம பண்ண இங்க லோக்கத்துல என்னெல்லாம் பாப்பம் பண்ணமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இந்த நரக்கத்துக்கு போடுறாங்க. கும்பி பாகம் மாதிரியான நிறைய இது பொறிச்சு எடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பொறிச்சு எடுக்கிற மாதிரி, நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி டீப் ஃப்ரைலாம் என்னெல்லாம் பண்றோமோ அது மாதிரி நம்மளை பொறிச்சு எடுப்பாங்க. கத்த வேண்டியதுதான். யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரம் இருக்கு. அந்த நரக்கத்துல பாத்தீங்கன்னா உயிர் மட்டும் போகாது, எல்லா துக்கங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். இங்கெல்லாம் உயிர் போயிடும், அங்கெல்லாம் உயிர் போகாது. என்ன ஆகும்? அனுபவிச்சு அனுபவிச்சு துக்கத்தை அனுபவிச்சு கத்துன்னு கத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால பாத்தீங்கன்னா துக்க மோகாத்ம கசிய, துக்கம் இருக்கும், கூடவே பாத்தீங்கன்னா ஒரே மயக்கம். நமக்கு ஒரு ஏதாவது ஒரு துக்கம் வந்துச்சு அப்படின்னா யோசிக்கிற தன்மை போயிடுது இல்லை, நம்மளால சிந்திக்க முடியல. நம்மளுடைய மேன்மைக்காக நம்ம பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், ஈஸ்வரனை சிந்தனை பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, அது மாதிரிலாம் எதுவும் தோணாது. அதே மாதிரி நரக்கத்துல பாத்தீங்கன்னா துக்கத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருப்போம். அந்த இடத்துல எந்த ஒரு ஞானங்களும் உண்டாகாது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? மயக்கம், மோகம் தான் அங்க இருக்கும். ஒரே இருள் சூழ்ந்தது. புத்தி பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. வெறும் துக்கத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நரக்கத்துக்கு துவாராணி, வாசல்கள் எது அப்படின்னா இந்த மூன்றும். எது? காமாதயா, காமம் குரோதம் லோபம் என்ற மூன்றும் துவாரங்கள். அவைகளிலிருந்து தைஹி ஏத்தைஹி திரிபிகி, அந்த இந்த மூன்றிலிருந்தும் திரிபிகி மூன்றிலிருந்தும் விமுக்தகா நரகா, எவன் எந்த மனுஷன் பாத்தீங்கன்னா விடுதலை அடைந்தானோ அவன் என்ன ஆகிறான்? இந்த மூணுத்திலிருந்தும் விடுபட்டு ஆச்சரதி, ஆச்சரத்தினா அனுதிஷ்டதி, அவன் என்ன பண்றான்? அனுஷ்டானத்தை செய்கின்றான். என்ன அனுஷ்டானம் பண்றான்? கிம், என்ன அனுஷ்டானம் பண்றான் இந்த மூணுத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மனக ஸ்ரேயோ எத்து, எது பாத்தீங்கன்னா ஆத்மாவிற்கு மேன்மையை கொடுக்குமோ, மோட்சத்தை கொடுக்குமோ. ஸ்ரேயஸ் அப்படின்னா மோட்சம், பிரேயஸ் அப்படின்னா பிரியமானது. அப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் காரியம் அப்படின்னா தான் மோட்சம் அடைகிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த அனுஷ்டானங்களை, யோக அபியாசங்களையும் இந்த சிரவண மனனங்களையும் பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் செய்கின்றான். ஏன் முன்னாடி பண்ண முடியாதா அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எத்து பிரதிபத்தக பூர்வம் ந ஆச்சரதி. எது பாத்தீங்கன்னா தடையா இருந்துச்சோ, காமக்ரோதம் இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா தடையா இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம அனுஷ்டானத்துக்கெல்லாம் தடையா இருக்கிறது எதுன்னு அந்த காமக்ரோத லோபம் தான். அதனால பாத்தீங்கன்னா அவைகள் எல்லாம் தது அப்பகமாத்து, அது எல்லாம் நீங்கி போன பிறகு பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான்? ஆச்சரதி. அப்ப தடைகள் நீங்கினதுக்கு பிறகு ஈஸியா அனுஷ்டானத்துல அவனால ஈடுபட முடியுது. அதனால்தான் நம்ம சொல்றோம் முதல் ஸ்டெப்பே நிஷ்காமம், நிஷ்காமம்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளார வரணுமோ, மனசு அடங்குற வரைக்கும், மனசு பாத்தீங்கன்னா சொச்சமா நிக்கிற வரைக்கும் நிஷ்காமத்தை விடவே கூடாது. நிஷ்காம அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன பார்த்தாங்க அப்படின்னா யாராவது சொல்லுவாங்க, என்ன சுவாமி தேவையில்லாம வேதாந்தம் படிச்சு கொடுக்குறாரு, ஏகப்பட்ட காரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் பரிசுத்தி பண்றதுல ரொம்ப முக்கியமானது. நிஷ்காமம் மாதிரி பரம பவித்திரம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதனால ஈஸ்வரருக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு எல்லா காரியத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு பண்ண 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 மனசு சலனம் இல்லாம போகும், காமம் இல்லாம போகும். அப்ப காமத்தை நாசம் பண்றதுல இந்த காரியத்துல நிஷ்காமிய கர்மயோகம், உபாசனா, அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், இது மாதிரி நிதித்தியாசனம், இதுல எல்லாத்துலயும் அந்த நரன் என்ன பண்றான்? ஆச்சரணம் பண்றான். ஆச்சரத்தி தத்தக, அந்த ஆச்சரணத்திலிருந்து, அதிலிருந்து, அந்த ஆச்சரணத்திலிருந்து யாத்தி பராம் கதிம், மேலான கத்தியை, எது? மோக்ஷோவா மோக்ஷம் அபிதி, மோக்ஷத்தையும் கூட பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். அப்ப என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடையணும்னு ஒருத்தர் இருந்தானா, மோட்சம் மட்டும் இல்ல, மேல இருக்கிற சாயுஜ்ய பதவியை அடையிறதா இருந்தாலும், இல்ல மேலான விஷயங்களை பரலோகங்களை அடையிறதா இருந்தாலும் உங்களுக்கு காமக்ரோத லோபத்தை தியாகம் செய்தே ஆக வேண்டும். அப்படி பண்ணாதான் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரணத்தை பண்ண முடியும். ஆச்சரணத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அனுஷ்டானத்திலிருந்து தான் மேலான கதியை அடைய முடியும். 22வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 23வது ஸ்லோகம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்கம்மா. ஆமா, அதேதான். அதாவது துக்கம் மற்றும் மோக வடிவான அந்த நரக்கத்துக்கு பாத்தீங்கன்னா நரக்கத்தின் நரக்கம் இருக்குல்ல, நரக்கத்துக்கு விசேஷனம் பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா துக்கமும் மோகமும். துக்கமும் மோகமும் வடிவான நரக்கத்துக்கு
காமம் முதலியவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 நுழைவாயில்கள், 3 துவாரம். நரக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துக்கமும் மோகமும்ன்றதை எடுத்துக்கணும். 23வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க எழுதுறார் ஆச்சாரியார். சர்வஸ்ய ஏதஸ்ய ஆசுர சம்பத்து பரிவர்ஜனஸ்ய. சர்வஸ்ய ஏதஸ்ய, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இதெல்லாம் எதுக்காக சுவாமி அப்படின்னா, இப்போதான் கொஞ்சம் இன்னைக்கு நேற்று கொஞ்சம் கிளியர் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அந்த இது வரைக்கும் பேசின அந்த அசுர சம்பத்தெல்லாம் 2 கிளாஸு ஐயோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சேன்னு. 2 கிளாஸு 3 கிளாஸ் நினைக்கிறேன். 3 கிளாஸும் எப்படியாவது தாண்டி போயிட முடியுமா அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாகிடுச்சு மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ம் எதுக்காக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறாரு, ஏத்தஸ்ய சர்வஸ்ய ஆசுர சம்பத். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அசுர சம்பத்துக்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எதுக்காக டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிவர்ஜனஸ்ய. நேற்று தனமாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மாமியும் சொல்கிறாங்க, ஐயோ சாமி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி போச்சு சாமின்னு. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இது எப்படா இதை கிராஸ் பண்ணி போவோன்னு இருக்கு. பேசும்போதே இவ்வளோ இருக்குது அப்படின்னா, பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமக்ரோத லோபங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மனசு எந்த அளவுக்கு அன்ஈஸியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல் மாதிரி தான் இருப்பான். அதனால தான் அசுர சம்பத்துன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலியும் சிங்கமும் வேட்டையாடுறதுல வந்து குரூரமாக இருக்குமோ, அதே மாதிரி அசுர சம்பத்துக்கள் ராட்சச சம்பத்துக்கள் இருக்கிறவங்க அது மாதிரி தான் இருப்பாங்க. மனசு சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, அன்ஈஸியாக ஆகிடும். கேட்கும் போதே இப்படி ஆகுது அப்படின்னா அதை பண்ணுறவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் பரிவர்ஜனம் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் நீக்கிறதுக்காக. ஒருத்தன் நீக்கிட்டான்னு வச்சுங்களேன், பரிவர்ஜனஸ்ய, எவன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்து இது தப்புன்னு தெரிஞ்சு இதை எல்லாத்தையும் பரிகாரம் பண்ணிட்டானோ அவன் என்ன பண்ணுறான், ஸ்ரேய ஆச்சரணஸ்ய. அந்த ஸ்ரேயஸ் மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காம கர்மம், உபாசனம், அதுக்கப்புறம் சிரவண மனனம், நிதித்தியாசனம், இதெல்லாத்தையும் ஆச்சரணம் பண்ணுறதுக்கும் சாஸ்திரம் காரணம். சாஸ்திரம்தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்குது. சாஸ்திரத்தை எவன் படிக்கலையோ அவனுக்கு எது புண்ணியம் எது பாப்பம்னு தெரியாது. இந்த நம்ம பண்ணுற பாப்பம் எதை என்ன பண்ண பலனை கொடுக்கும்னு தெரியாது, எது பண்ணுனா மோட்சம் கிடைக்கும்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் நமக்கு எது பிரமாணம் அப்படின்னா சாஸ்திரம்தான் பிரமாணம். காரணம் அப்படின்னா நம்ம அறிவு உண்டாகிறதுக்கு காரணம் இந்த சாஸ்திரம். அதனால சாஸ்திர பிரமாணாத் உபயம் சக்கியம் கருத்தும் ந அந்யதா அத்தக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர பிரமாணத்திலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற கர்மம் என்ன பலனை கொடுக்கும், புண்ணியமா பாப்பமா. அப்போ புண்ணிய பாப்பத்தை சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் வேணும். அப்போ இதெல்லாம் பாப்பம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் தான் சொல்லுது, இது பாப்பம் இது பாப்பம் இது பாப்பம்னு. கூடவே புண்ணியத்தை அடைஞ்சு நாம வந்து எப்படி மேன்மையை அடையிறது மோட்சத்தை அடையிறதுன்னு சொல்றதும் அதே சாஸ்திரம் தான் சொல்லுது. டோன்ட் டூஸ், இந்த 2த்துக்கும் பிரமாணம் சாஸ்திரம் தான். அதனால இந்த 2த்திலையும் வந்து உபயம் சக்கியம் கருத்தும், இந்த 2த்தையும் தெரிஞ்சு இதுபடி நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் பிரமாணம் ந அந்யதா, இதுக்கு அந்நியமா வேற ஒரு சாதனம் இந்த உலகத்துல இல்லை. ஆகையினால் 23வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது. யஸ்சாஸ்திரவிதி முத்ஸ்ருஜ்ய யஸ்சாஸ்திரவிதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் ந சுகம் ந பராம் கதிம். யஸ்சாஸ்திரவிதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். யக, எந்த மனுஷன், இந்த உலகத்துல நிறைய மனிதர் இருக்கா, எவனோ ஒருத்தர் எவன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, சாஸ்திர விதியை இப்போ வந்து அடுத்த சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுக்கிறார் ஆச்சாரியார். அடுத்து 17வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பேர். சாஸ்திரத்தை தான் இங்கே கொண்டு வர போகிறார் ஆச்சாரியார். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஆரம்பிச்சிடுறார்.
இப்போ சாஸ்திரம் எல்லாத்துக்கும் தெரியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரம் தெரியணுன்ற அவசியம் இல்லைங்க. தர்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான ஸ்லோகம் இருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக ஸ்வஸ்யச பிரதிகூலானி ஆத்மன பிரதிகூலானி. இது தர்மத்துக்கு எது லட்சணம் அப்படின்னா சொல்லுது, ஸ்ருதியில சொல்லப்பட்டது தர்மம், வேதத்துல சொல்லப்பட்டது தர்மம். சுவாமி எனக்கு வேதம் தெரியாது, மந்திரங்கள்லாம் வந்து சுரத்தோட இருக்கு, அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இல்லை சுவாமி எனக்கு ஸ்மிருதி கிரந்தங்களும் தர்மசாஸ்திரங்களும் தெரியல, என் கையிலேயே கண்ணில் கிடப்படல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களா பெரியவங்களா ஆச்சரணம் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, அதை பாரு, சதாச்சாரம்னு சொல்கிறத பார்த்து நீ கற்றுக்கோ. பெரியவங்க என்ன பண்ணாங்களோ அதை ஃபாலோ பண்ணு. என் கண்ணுக்கு முன்னாடி பெரியவங்க கூட இல்லை சாமி, யாரும் சிரேஷ்டர்கள் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆத்மன பிரதிகூலானி. உனக்கு என்னெல்லாம் பண்ணுனா, மற்றவங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணுனா உனக்கு பிடிக்காதோ, உன்கிட்ட யாராவது பொய் பேசுனா உனக்கு பிடிக்கிறது இல்லை, உன்னோட பொருளை யாராவது அபகரணம் பண்ணா பிடிக்கிறது இல்லை, உன்னோட மனைவியை யாராவது அபகரணம் பண்ணா பிடிக்கிறது இல்லை, உன்னோட சொத்துக்கு யாராவது தீ வச்சா பிடிக்கிறது இல்லை, உன்னை அடிச்சா பிடிக்கிறது இல்லை, உன்னை ஹிம்சை பண்ணுனா பிடிக்கிறது இல்லை. இது மாதிரி உனக்கு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதிராக உனக்கு யாரும் பண்ணுனா அதை நீங்கள் ரசிக்க மாட்டியோ, உனக்கு கஷ்டம்னு தெரியுமோ, அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு பண்ணாத. ஆத்மன பிரதிகூலானி ஆத்மன அனுகூலானி. அதே வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் ஆத்மனக, உனக்கு எது பிரியம்னு நினைக்கிறியோ, மற்றவங்க உன்கிட்ட வந்து சத்தியம் பேசுனா, உண்மையாக நடந்துக்கிட்டா, சத்தியம் பேசுனா, உன்னை ஹிம்சை பண்ணாமல் இருந்தா, உன்னோட பொருட்களை அபகரிக்காமல் இருந்தா உனக்கு எவ்வளோ பிரியம் உண்டாகுமோ, அதே காரியத்தை நீ என்ன பண்ணு, மற்றவங்களுக்கும் பண்ணு. அப்போ சிம்பிளானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடிக்காத காரியத்தை மற்றவங்களுக்கு நான் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிச்சமான, எனக்கு எல்லாம் மற்றவங்க பண்ணால் எது பிரியமாக இருக்குமோ அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது. அது மாதிரி பண்ணால் ஏத்தத்து தர்மஸ்ய சாட்சாத்து லக்ஷணம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்து தர்மத்துக்கு லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துக்கணும். இப்போ பரம்பரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சாஸ்திரம் படிக்கலை. நிறைய கிராமங்களில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. பாட்டிலாம் நிறைய பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஆச்சரணத்தில் இருக்கும், ஆனால் சாஸ்திர சப்தங்கள் தெரியாது. எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கு. இந்த பரம்பரையில் இருக்கிறது டோன்ட் டூஸ் எல்லாம் பெரியவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சதாச்சாரத்தில் இருக்கிறது. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எவன் ஒருத்தன் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட டோன்ட் டூஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பெரியவங்க சொல்றதை கேட்கறது இல்லை, சாஸ்திரம் சொன்னதை கேட்கறது இல்லை, தாம் மனம் போனபடி காமகாரத்தக காமத்தினால் ஏவப்பட்டவனாக, காம பிரயுக்தக காமத்தினால் ஏவப்பட்டவனா மனசுல எதையெல்லாம் ஆசைப்படுறானோ, இது சரியா தப்பா, இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு எதையுமே யோசிக்காம, பெரியவங்கள்ட்ட ஐடியா கேட்காம, ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்காம தன்னோட மனம் போன படி பண்றானோ, நச சித்தி மவாப்னோதி, அவன் சித்தியை அடைவதில்லை. சித்தினா என்ன அர்த்தம்? இதில் வந்து சாங்கிய காரிக்கால சித்தியில முதல் சித்தியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள், அஷ்ட சித்திகள் சொல்லியிருக்கு. 8 தானே ஜி பிரசாத்ஜி? 8 சித்திகளா? 8 சித்திகள் சொல்லியிருக்கு. குரு பிராப்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா சித்தினே சொல்லுது. சித்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குரு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தி மவாப்னோதி அப்படின்னா 8 சித்திகள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான சித்தி குரு கிடைச்ச பிறகு தான் அறிவு உண்டாகுது. இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பிராப்தியும் கிடைக்காது. சித்தி மவாப்னோதி ந சித்தி மவாப்னோதி, அவன் சித்தியை அடைவதில்லை, குருவை பிராப்தி பண்றதில்ல, சாஸ்திரத்தை பிராப்தி பண்றதில்ல, சிரவண மனன நிதித்தியாசனம் கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ந சுகம், இந்த லோகத்து சுகமும் கிடைக்காது, பரலோகத்து சுகமும் கிடைக்காது. இப்போ நான் கீதா படித்து கொடுக்கும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்கலாம் சொல்கிறாங்க, சுவாமி முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சுகமாக இருக்குது, முன்னாடி ரொம்ப சஞ்சலப்பட்டு இருந்துச்சு, இப்போ சஞ்சலமே இல்லை. அப்போ சிரவணம் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மனசு சுகம் கிடைக்குது இல்லை? நமக்கு பரலோகத்தை விட்டுருங்க, ஃபியூச்சரில் மோட்சம் உண்டாகுதா இல்லை பரலோகத்துக்கு போகிறோமா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த சாஸ்திரம் கேட்க கேட்கவே ஒரு சுகம் கிடைக்குது நமக்கு. இல்லைன்னா நம்ம பாடத்தில் வந்து உட்கார மாட்டோமே.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகமும் இந்த லோகத்து சுகமும் கிடைக்காது, அவனுக்கு பரலோக சுகமும் கிடைக்காது. ஏன்? இஷ்டப்படி பண்றான், அவனுக்கு சாஸ்திர ரெஃபரன்ஸ் எடுக்கல, சாத்திய சாதனம் தெரியாது, பரலோகத்துக்கு எது சாதனம்னு தெரியாது. சாஸ்திரம் படிச்சாதான் தெரியும் பரலோகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப சாஸ்திரம் தெரியல, குரு கிடைக்கல, சாஸ்திரம் கிடைக்கல, அதனால இஷ்டப்படி பண்றான். அதனால இந்த லோகத்திலையும் சுகம் கிடைக்காது, ந பராங்கதிம், அவன் பரலோகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைய மாட்டான், மோட்சத்தையும் அடைய மாட்டான், அவனுக்கு கதியே இல்லாம போயிடும். அதனால கீழான அதோகத்தியை பிராப்தி பண்ணுவான் அப்படின்னு அர்த்தமாகிறது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. யக சாஸ்திர விதிம், எவன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதியை, சாஸ்திர விதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தவ்ய அகர்த்தவ்ய ஞான காரணம். சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் லட்சணங்கள் வந்து ஆச்சாரியர்கிட்ட இருந்தால் எடுக்கணும். யாராவது ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனனம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆச்சாரியர் கீதாவில் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இது மாதிரி லட்சணம் சொல்லுவார். அந்த லட்சணங்கள் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். லட்சணங்கள்னா ஆச்சாரியார் மாதிரி ஒரு லட்சணம் சொல்ல முடியாது. சாஸ்திர விதினா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தவ்ய அகர்த்தவ்ய ஞான காரணம் சாஸ்திரம். சாஸ்திரத்துக்கு லட்சணம் இதான். எது பண்ணணும் கர்த்தவ்யம், என்னோட டியூட்டி என்ன, எதை பண்ணக்கூடாது அகர்த்தவ்யம், எதை பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த ரெண்டுத்தையும் ஞான காரணம், இதை அறிந்து கொள்வதற்கு எது காரணமா சாதனமா இருக்கோ அதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் சாஸ்திரம்னா வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. சாஸ்திரம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு அறிவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஞான காரணம், ஒரு சாதனம் தான் சாஸ்திரம். அது என்ன பண்ணுது? விதி பிரதிஷேதாக்கியம். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விதி பிரதிஷேதம். விதி அப்படின்னா செய், பிரதிஷேதம் அப்படின்னா செய்யாதே, செய்யாதே என்ற அர்த்தங்களை உடையது. இதுதான் விதி பிரதிஷேதாக்கியம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம். அப்ப சாஸ்திரம்னாவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நிறைய பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸ் சொன்னால் பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய அப்பா அம்மாக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுனா எல்லா அப்பா அம்மாக்களும் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோன்ட் டூஸ்லாம் சொல்ல முடியறதில்ல. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டோன்ட் டூஸ்லாம் சொல்கிறதில்ல, டூஸ் மட்டும்தான் சொல்கிறாங்க ஒழிய டோன்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அம்மா சொல்கிறாங்க, சாமி அவள் லெக்கின்ஸ் போடுறா, இது மாதிரி போட்டுட்டு போகாதடி அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றா, அவளே ட்ரெஸ்ஸு போய் வாங்கிக்கிறா, உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி டைட்டாக லெக்கின்ஸ் போட்டு போகிறா, எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி. இந்த அம்மா நல்லா ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிற அம்மா. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் போடுது அப்படின்னா தொடையெல்லாம் தெரியுது, கால்லாம் தெரியுது, டைட்டாக போட்டிருக்கிறதே தெரில சாமி, கால் கலருக்கே லெக்கின்ஸ் வாங்கி போடுறா, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா இல்லை இல்லையான்னு தெரில, கேட்டால் இதெல்லாம் போடாது அப்படின்னு சொன்னால் என் மேலே வந்து நீலாம் என்ன இப்படி பேசுகிற, என்ன என் ட்ரெஸ்ஸை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு அவள் கேட்குறா. சுவாமி நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தனியாகவே போயிட்டா, தனியாக ரூம் எடுத்துகிட்டு போயிட்டா வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம். நான் சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேன்றா. அப்பா அம்மா சொல்கிறதே இப்போ குழந்தைங்க கேட்கறதில்ல. டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலாம் தெரியுங்கள, பெரம்பு வச்சு அடின்னு பின்னி எடுத்துருவாங்க, கை நீட்டுவாங்க, கையை திருப்பு, இந்த பக்கம் அடிச்சா வலிக்காதுன்னு இப்படி திருப்பு அப்படின்னு முட்டியிலே போட்டுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் முட்டி போட்டு மணலில் நிற்கணும், சூடில் இருந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு நெல்லுன்றுவாங்க, கிரவுண்டை சுற்றுன்றுவாங்க, 4 வாட்டி 10 வாட்டி சுற்று அப்படின்னு. ஐயோ என்னோட டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த தொடையில வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, தொடையில பிடிச்சி ஒரு திருவாங்க. ஐயோ இப்போ நினச்சாவே உடம்பெல்லாம் கூசுது, என்ன வலிக்கும். இப்போ யாரையாவது தொட முடியுமா உங்களுக்கு? அவ்வளோதான், கேஸ் போட்டுருவாங்க இப்போ எல்லாம். அப்போ டீச்சர்ஸ் சொல்ல முடியல, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு சொல்ல முடியல, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சொல்ல முடியல, குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சொல்ல முடியல, குருநாதர். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் எல்லாத்தையும் பகைச்சிட்டேன். ஏன் தெரியுங்களா? டோன்ட் சொல்லுது. இப்போ கிளாஸில் இருந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா எல்லாம் பின்னாடி பார்ப்பாங்க, சாமி வேறு யாரையோ சொல்கிறாரு நம்மளும் சொல்லலை அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள்ட்ட வந்தோன்னே, ஏங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இது தப்பு, இதை பண்ணாதீங்க அப்படின்னா, ஒரு சிஷ்யர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜி சன்னியாசி ஆகிட்டீங்க, பிரஸ்தானத்திரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இனி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட டோன்ட்ஸே சொல்லாமல் இருந்தேன், இப்போ நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க, மற்றவங்கள்ட்ட இருந்து பறித்து சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். கொடுத்து சாப்பிடுங்க. சன்னியாசி வந்து உதார பாவத்தோடு இருக்கணும், மற்றவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து புடிங்கெலாம் சாப்பிடக்கூடாது. அதோட என்னோட உறவு விட்டு போச்சு. 10 வருஷம் படித்த விடையன்ட்ட ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சன்னியாசம் எடுக்க போகிறதுக்காக பிரம்மச்சரிய தீட்சை வாங்கிட்டீங்க,
இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வந்து தகவல்லாம் சொல்லாதீங்க, எல்லாமே சாதுக்களாக ஆயிருங்க. அதுக்காக தானே சன்னியாசம் வாங்குறது தானே ப்ரிப்பேர் ஆகுறீங்க. எதுக்காக வந்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கெல்லாம் எதையும் அனுப்பாதீங்க, போகாதீங்க, வராதிங்க. அந்த உறவு போச்சு. அப்போ எங்கெங்கெல்லாம் குருநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, எனக்கு இல்லை, ஹரித்வார், ரிஷிகேஷ், எங்கெங்கெல்லாம் குரு சிஷ்யர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டோன்ஸ் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப். அது எந்த உறவாக இருந்தாலும் பிரேக்கப் ஆகிடுது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரும் டோன்ஸ் சொல்கிறதே இல்லை. ஆனால் சாஸ்திரம் என்ன அப்படின்னா டூஸ் மட்டும் சொல்கிறது இல்லை, டோன்ஸையும் சொல்கிறது. இப்போ இந்த 16வது அத்தியாயமே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் டோன்ஸாக இருக்குது. இந்த டோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. இந்த குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சுட்டி காட்டினா இதை பண்ணாத, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்கணும். அப்படி மாத்திருமான், பித்திருமான், ஆச்சாரியவான் அப்படின்றது அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி கொடுக்கணும். இந்த 3 ஒரு சம்ஸ்காரம் கிடைச்சவன் பர்ஃபெக்டாக இருப்பான். இந்த 3 கிடைக்கல அப்படின்னா ஒரு 40 வயசு 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது டோன்ட் டூ சொன்னா எனக்கு தெரியாதா, இவர் என்ன சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு கோபம் தான் ஒரு மொழிய. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம், நமக்கு மோட்சத்துக்கு எது சாதனம்னு தெரியாமல் போயிடும். ஆனால் சாஸ்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி பிரதிஷேதம் தான் சாஸ்திரம், டோன்ட் டூஸ், இது மட்டும்தான் சாஸ்திரம். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உத்சிருஜ்ய, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தியக்துவா, உத்சிருஜ்யன்றதுக்கு அர்த்தம் தியாகம் செய்து விட்டு வர்த்ததே வாழ்கின்றானோ. எப்படி அப்படின்னா காமகாரத்தக தான் மனசு போல வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆசைப்படுறானோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு மனசு போல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கின்றானோ. சாஸ்திர விதியெல்லாம் பெரியவங்க சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு காமப்பிரயுக்தகசன், காமத்தினால் ஏவப்பட்டவனாக, காமத்தினால் ஏவப்பட்டவனை. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், 7 மணிக்கெலாம் எந்திரிக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி வந்து பார்த்தா குடிக்கக்கூடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிங்க. காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே வேக்கப் ஆகிடுங்க. அப்படின்னா 5 மணிக்கு வேக்கப் ஆகணுமா? எதுக்கு? பால்காரன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு பால் போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது உதாரணம் ஆச்சான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேப்பர் போடுறவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு தெருவாக பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதாவது உதாரணம் ஆச்சா? அப்போ வந்து ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆகிறதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது? அழகாக தூங்குங்க ஜி அப்படின்னா அவன்கிட்ட போய் லாஜிக் பேச முடியுமா? பேப்பர்காரனும் பால்காரனும் உதாரணம் ஆயிட்டானா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது மாதிரிலாம் லாஜிக் பேச வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இது மாதிரி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதியை விட்டுட்டு பெரியவங்க சொல்கிறத கேட்காம மனம் போல வந்து பார்த்தீங்கன்னா காமத்தினால் ஏவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணுறாங்களோ ந ச சித்திம், அவன் ந சித்திம் அவாப்னோதி. சித்திம்னா என்ன அர்த்தம்? புருஷார்த்த யோக்கியதாம். புருஷார்த்தம்னா தர்மார்த்த காம மோட்சம் நம்ம சொல்கிறோம். பரமபுருஷத்தை எடுத்துங்க. மோட்சத்தை அடைவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக்கியத்தையை, தகுதியை அவன் அடைவதில்லை. எப்போ தகுதி கிடைக்கும்? குரு பிராப்தி கிடைச்சு அவனுக்கு அதெல்லாம் கிடைக்கும். மெதுவாக இம்ப்ளிமெண்ட் நடக்கும், மோட்சம் வரைக்கும் போகணும். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சித்தியும் கிடைப்பதில்லை, யோக்கியதா கிடைக்கவே கிடைக்காது மோட்சத்துக்கு. அது மட்டும் இல்லை, ந அபி அஸ்மின் லோகே சுகம், அவனுக்கு இந்த லோக்கத்தில் சுகம் கிடைக்காது. சுகம்னா என்ன அர்த்தம்? பிளஷர்ல மனசு சாந்தியோட இருக்கிறது, அதான் சுகம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய போகங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சுகம் இல்லை, மனசு நிம்மதியாக இருக்கிறது, பிரசன்னமாக இருக்கிறது, அதான் சுகம். அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ந அப்பி பராம், அது மட்டும் இல்லை மேலான பரலோக்கங்கள்ல பிரகிருஷ்டாம் கதிம், சொர்க்கம் வா மோக்ஷம் வா, சொர்க்கமோ இல்லை மோட்சமோ பரலோக்க சுகமும் கிடைக்காது, மோட்ச சுகமும் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த லோக்கத்திலையும் சுகம் இல்லை, பரலோக்கத்திலையும் அவனுக்கு சுகம் கிடைக்காது. எங்கே போவான்? நரக்கத்துக்கு போவான். மனசு போல வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நரக்கத்துக்கு டிக்கெட் இருக்குன்னு அர்த்தம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இதான் நடந்துகிட்டு இருக்கு. யாரும் யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல, எந்த ரூல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதே இல்லை. இஷ்டம் போல மிருகம் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கடைசியில் என்னாமா? மிருகமாக தான் பிறப்பான் அப்படின்னு முடியுது. இந்த அத்தியாயத்தில் சொல்லுங்கம்மா. ஆமாம், மனுஸ்மிருதியில் இருக்கு. ஆமாம், இவர் போடுவார், நம்பர்லாம் போடுவார், இவர்கிட்ட இருந்து எடுத்துங்க. இன்னைக்கு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது 2:12 இவங்க சொல்லிட்டாங்க. 2:12
மனுஸ்மிருதி. ஆமாம், எத்தத் குருத்தே ஜந்துக்கு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். அதுவும் நம்பர் நான் பார்க்கணும், நம்பர் பார்த்து சொல்கிறேன். எதையெல்லாம் மனுஷன் செய்கிறானோ அதுக்கெல்லாம் பின்னாடி எது இருக்குது? காமம் இருக்குது. வேற எதுவும் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, 24வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் 16வது அத்தியாயத்தை நல்லா ஏகாதசி அன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முடிக்கிறோம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, கார்யாகார்யவ்யவஸ்திதோ கார்யாகார்யவ்யவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி கர்ம கர்த்துமிஹார்ஹசி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகார்யவ்யவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு சொல்லும் போது சொல்றார், ஆகையினால். ஆகையினால் தஸ்மாத் அப்படின்னா ஆகையினால், கன்க்ளூஷன். எப்பவுமே தஸ்மாத் வந்தா கன்க்ளூஷன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. ஆகையினால் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் பிரமாணம் தே, தேனா உனக்கு, ஏ அர்ஜுனா உனக்கு, நம்மெல்லாம் அர்ஜுனன் தானே, உனக்கு பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரம்தான் பிரமாணம், சாஸ்திரமேவ பிரமாணம், சாஸ்திரம்தான் பிரமாணம். பிரமாணம் என்ன அர்த்தம்? அறிவை தரக்கூடிய ஒரு ஞான சாதனம். எந்த அறிவு? எது செய்யணும் எது செய்யக்கூடாது, டோன்ட் எது, டூஸ் எது அப்படின்னு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. காரிய அகாரிய வியவஸ்திதௌ, காரியம் அப்படின்னா செய்யத்தக்கது, காரியம் டூஸ். அகாரியம் அப்படின்னா செய்யத்தகாதது, டோன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. இந்த ரெண்டுத்தோட வியவஸ்திதௌ, இந்த ரெண்டுத்தோட நிலையிலையும் நமக்கு கன்ஃபியூஸ் வரும். இதை எப்போ பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கன்ஃபியூஸ் வரும். அப்படி கன்ஃபியூஸ் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும்? சாஸ்திரத்தை தான் ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கணப்பாட்டிகள்லாம் வேதாந்தம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம், யார் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு. இப்போ 18வது சாப்டரில் ஆச்சாரியர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, உபசம்ஹார பாஷ்யம்னு எல்லாத்தோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறார். பின்னாடி 1860க்கு மேலே சொல்ல போகிறார், பெரிய பாஷ்யம். அதில் பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான், வேதத்தோட பூர்வ பாகத்தை பார்த்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லலை, அதனால அதை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, வேதத்வாத் ஸ்வீகாரம் அப்படின்றார். வேதம் பூர்வபாகமும் வேதம், உத்தரபாகமும் வேதம். அப்ப வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாமே ஸ்வீகாரம். வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நனுன்னு ஒரு கமா போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆனா என்ன பிரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு எப்போ எதை அனுஷ்டானம் பண்ணணும், இதை கிளாசிபிகேஷன் பண்ணணும். பூர்வபாகம் எல்லாமே எங்க அப்ளை ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல மட்டும்தான் பூர்வபாகம் ரொம்ப முக்கியமானது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசணும். நான் பெங்களூர்ல இருக்க ஒரு பெரியவர், அவருக்கு என்ன வயசு, என்னம்மா ஒரு 75 இருக்குமா அவருக்கு? நீங்க பேச சொன்னீங்களே புஷ்கலாமா, 80க்கு மேல பார்த்தீங்கன்னா வயசு. அப்போ 80க்கு மேல பார்த்தீங்கன்னா கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கோ என்னவோ, அவரால் நடக்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் ஒரு மேல் நர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் எடுத்துக்கணும். இப்போ அவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பார். ஒரு மேல் நர்ஸ் கிடைக்கிறதே மகா புண்ணியம். சென்னையிலலாம் ஒரு மெய்டு கிடைக்க மாட்டேன்றாங்கன்றாங்க. சென்னையில் இதில் ஹைதராபாத்தில் பெங்களூர்லலாம் ஆள் கிடைக்கிறதே இல்லையா, டிமாண்ட், ரொம்ப டிமாண்ட். அதுவும் நர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்ட் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பாத்ரூம் கூப்பிட்டு போகணும், வரணும், அவங்கள துடைக்கணும், எல்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஆள் கிடைப்பா? நான் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், யாராவது வந்தாங்க அப்படின்னா பகவான் ரூபத்தில் பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்மளால் எபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு, நமக்கு டிசபிலிட்டி ஆகிட்டோம். அப்போ நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வராரு அப்படின்னாவே அவரை பார்த்தீங்கன்னா தெய்வமாக பார்க்கணும். நீங்கள் போய் அங்கே ஆச்சார அனுஷ்டானம்னு பார்த்தீங்கன்னா மடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சம்பவிக்கும்?
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் வந்து கீதாவில் சொல்லும் போதே சொல்கிறாரு, என்ன அப்படின்னா அத்தியாரோப சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று, அபவாத சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க. கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தியாரோப சாஸ்திரத்தை மனுஸ்மிருதியில் நிறைய இதை பண்ணு, இதை பண்ணாதே, இதை தொடு, இதை தொடக்கூடாது, குளிக்கணும், வைக்கணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடியிலேருந்து ஆச்சாரத்திலேருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆச்சாரம் கவுனாச்சாரம்னு பிரிச்சுங்க. எதெல்லாம் அத்தியாரோபம் பண்ணி இந்த சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுதோ, இந்த ஆச்சாரம் எல்லாமே கவுன ஆச்சாரம். அப்போ 50 வயசுக்கு மேலே என்ன ஆச்சரணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச், இதை எடுத்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்திக்குள்ளார ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும், சதா காலமும் ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணுறது மட்டும்தான் ஆச்சரணம். ஆனால் அதுக்கு முன்னாடி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போது எல்லாம் கரெக்டு தான். அப்போ பிரதிஷேத சாஸ்திரம் வருது அப்படின்னா அந்த அத்தியாரோப சாஸ்திரம் எல்லாம் நீங்கி போயிடும். இப்போ நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி இப்படி பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு தொட்டார், தொட்டா தீட்டு இது மடி இது ஆச்சரணம் அப்படின்னு ஏதாவது சொன்ன பக்கத்துல வராதிங்க. எனக்கு ஆச்சரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுறது தான் என்னுடைய ஆச்சரணம். இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு சதா ஈஸ்வர ஸ்மரணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பொய் பொய்ன்னு இந்த மொத்த லோக்கத்தையும் பொய் சொல்லி பகவான் மட்டும்தான் சத்தியம்னு சொல்கிறது தான் ஆச்சரணம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா சர்வாத்ம பாவமே சித்திக்காது. நாய் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து நாய் ரொம்ப ஏக்கத்தோடு வருது, ஒரு மனுஷன் மாதிரி வருது என்கிட்ட. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடவி கொடுத்தேன் அப்படின்னா குளிச்சுட்டு வரணும் அப்படின்னா என்ன ஆகும்? தொடக்கூடாது, நாயை தொடக்கூடாது, பூனையை தொடக்கூடாது, மனுஷன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேச முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தில் ஈஸ்வரனை எப்படி பார்க்கறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், பிரதிஷேத சாஸ்திரம் வந்துச்சு அப்படின்னா சர்வத்திர அபவாதோ பலியகன்னு ஒரு விதி இருக்குது. எங்கெங்கெல்லாம் பிரதிஷேத சாஸ்திரம் இருக்கோ, டோன்ட்ஸ் இருக்கோ, அது ரொம்ப பலவான். செய் என்பதை காட்டிலும் செய்யாதே என்பது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தோட பூர்வ பாகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா ஆரண்ய பாகம் தான் வந்து பிரமாணம், உபனிஷத்து பாகம் தான் பிரமாணம். ஆச்சாரியார் சொல்வார். ஆனால் வேதம் தான் வேதமாயிருந்தாலும் நீங்க எங்க இருக்கீங்கன்றதை பொறுத்து எதை ஸ்வீகாரம் பண்ணணும்னு இருக்கு. அப்ப பூர்வ பாகம் கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரமாணம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் பிரமாணம் எது அப்படின்னா உத்தர பாகம். அப்ப கர்த்தவியம் அகர்த்தவியத்துல டிஃபரெண்ட் வந்துருமா? ஆமா வந்துடும். பூர்வபாகம் சொல்லும் யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் அப்படின்னு விதி வைக்குது. நீ எது வரைக்கும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது வரைக்கும் அக்னிஹோத்திரத்தை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு. அப்புறம் அக்னிஹோத்திரத்தையே பண்ணிக்கிட்டு இருந்தா மணியாட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ உட்காந்து வேதாந்தம் படிக்கிறது எப்படி? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ணை மூடி உட்காந்து உபாசனை பண்ணுறது எப்போ நடக்கும்? எந்த காலத்துலையும் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு அக்கேஷன் பாருங்கள், வாரத்துக்கு 4 நாள் அக்கேஷன் வந்துடும். கிளாஸ்க்கு வர முடியுமா? வேதாந்தம் படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். வேதாந்தம் படிக்கவே முடியாது உங்களால். ஏன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்குதுன்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ பகவத்கீதை படிக்க முடியாது உங்களுக்கு. நிறைய நிமித்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், வரிசையாக வந்து ஒரு நாள் விட முடியாது உங்களுக்கு. திங்கக்கிழமை இது போகணும், செவ்வாய்க்கிழமை இதை பண்ணணும், புதன்கிழமை பைரவருக்கு போகணும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வடமாலை போடணும், சுண்டல் மாலை போடணும், வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கட்டிக்கிட்டு வரும். நம்ம அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை தொட்டா தீட்டு அதை தொட்டா தீட்டு பண்ணணும் அப்படின்னா மடி பார்த்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரன், அவன் சூத்திரன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்யன், தொடக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாது, அப்படிலாம் நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சர்வாத்ம பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடையவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் பாருன்னு பாத்திரத்தை பார்த்து தானம் பண்ணினீங்க அப்படின்னா பசிச்சவனுக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாஸ்திரம் மாறுது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் தான் சொல்லி கொடுப்பார், எந்தெந்த இடத்துல எது பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சாரியார் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் தான் பிரமாணம். ஆனால் எந்த சாஸ்திரம், பூர்வபாகமா உத்தரபாகமா, யாருக்கு என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வியவஸ்தானம் பண்ணி குருநாதர் தான் சொல்லுவார். அதனால ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம், சாஸ்திரத்தில் என்ன விதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ யாருக்கு என்ன எப்போ அப்படின்னு பிரித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன ஆகும், 80 வயசுக்கு மேலே நீங்கள் ஆச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா துக்கம் எவ்வளோ உண்டாகும் தெரியுங்களா?
எவ்வளோ துக்கம் உண்டாகும்ல. நம்மளால ஒரு 50 வயசுக்கு மேலேயே நீங்கள் வந்து சர்வாத்ம பாவத்துக்கு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு துக்கமே வராது உங்களுக்கு. அதே நேரத்தில் இதை தொட்டா தீட்டு அதை தொட்டா தீட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மரண காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம் நம்ம. நான் எனக்கு பிரத்யட்சமாக என்னோட பாட்டியை பூர்வாசிரமத்தில் என்னோட பாட்டியை நான் பார்த்துருக்கேன். அம்மாவோட அம்மா, என்னோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க. ஏன் அப்போ நான் மடி பார்க்குறேன், தொட விட மாட்டாங்கங்க. ஒரு பேர குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா தொட விட முடியாது அப்படின்னா அப்புறம் என்ன ஜீவனம் அது? நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மாவையும் அக்காவையும் எல்லாத்தையும் இந்த நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கட்டி பிடிச்சிக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறது. அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இடுப்பளவு தான் இருப்போம். நம்ம போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா நமக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். அம்மாவும் சகோதரிகளும் பாட்டியை போய் கட்டி பிடிக்கலான்னா பாட்டி சொல்லுவோம், தொடாத தொடாத அப்படின்னு. போய் கை கால் வாஷ் பண்ணிட்டு வா, குளிச்சுட்டு வா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, கட்டி பிடிக்கிறதுக்குலாம் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ அன்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் மொத்தமாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சபரியோ கண்ணப்ப நாயனரோ இல்லை குகனோ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் சொல்கிறாரு 4வரோடு 5 ஆனோம் அப்படின்ற என்ன வார்த்தை பாருங்க. சபரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சபரி மாதிரி ஒரு பக்தி செலுத்த முடியுமா? ஒரு இது யோசிச்சு பாருங்க. கடிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இழந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிக்கறியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சுவைச்சு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சுவாமிக்கு நைவேத்தியம். அப்போ பக்தி வந்த இடத்துல மடியெல்லாம் போயிடுது, ஆச்சரணம் போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்? கருமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சாஸ்திரம் வேற, அதே நேரத்தில் உபாசன பக்தியும் ஞானத்துக்கும் வரும்போது இருக்கிற சாஸ்திரம் வேற. அப்போ இதை நல்ல முறையில் ஒரு கணப்பாட்டிகிட்ட படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சன்னியாசிகிட்ட படிக்கும் போது இருக்கிற ஒரு தன்மையும் ஒரு கணப்பாட்டிகிட்ட பாடம் படிக்கிறதுக்கும் என்ன இருக்கும்? ஏன்னா கணப்பாட்டி என்ன அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை தானே உங்களுக்கு சொல்லுவார். அப்போ என்ன ஆகும்? உங்களை கடைசி வரைக்கும் வந்து கணப்பாட்டி என்ன பண்ணியிருப்பார்? ஒரு கிரகஸ்தனாவே வச்சிருப்பார். ஏன்னா சன்னியாசத்துக்கே சொல்ல மாட்டாங்க அவங்க. கண்ணமுடி உட்கார்ந்து உபாசனை பண்ணுறதையே அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வியர்த்தமாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்ல சாஸ்திரம் பூரணமாக தெரிஞ்சவங்க இருந்து இந்த சாஸ்திர விதிகளை நல்லா ஞாத்துவா தெரிந்து கொண்டு கரும கருத்தும் இக அருகசி, இந்த லோகத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது கருமத்தை செய்வதற்கு அருகதை உடையவனாவாய் அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. பாஷத்துக்கு வந்துருங்க. தஸ்மாத், ஆகையினால் இந்த 23 ஸ்லோகத்துல இருந்து ஒரு கன்க்ளூஷன் வரும். ஆகையினால் சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம்தான் பிரமாணம். எந்த விஷயத்துல? ஞான சாதனம். சாஸ்திரம்னு என்ன அர்த்தம்? டைரக்டா சொல்லிட்டார், ஞான சாதனம் சாஸ்திரம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற அறிவை கொடுக்கக்கூடிய சாதனம் சாஸ்திரம். அது மட்டும் இல்ல, யாருக்கு? தே உனக்கு, தவ உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் அர்ஜுனா. அப்போ இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை, நான் சொல்கிறேன்னு கேட்காத. இதுக்கு இன்டைரக்டான மீனிங் என்ன தெரியுங்களா? ந வியக்தி பிரமாணம். ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் ஆகவே முடியாது. நான் அதனால தான் ரெஃபரன்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ ரெஃபரன்ஸ் சொல்கிறேன்னு தெரியுங்களா? நிறைய கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நம்மளுடைய சுய புத்தி வந்துடும். நம்மளுடைய சுய புத்தி வரவே கூடாது. இப்போ நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட வாக்கியத்து மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் வந்துடும். ஏன்னா சுவாமி சொல்கிறது எதுவுமே வந்து அவர் சொந்தமாக சொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சிடும். சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கொண்டாடுறோம் தெரியுங்களா? சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை பேசினாலும் அதெல்லாம் வேற ஒரு இடத்துல ஸ்லோகமாக மந்திரமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? சொந்த புத்தி வரவே கூடாது. சொந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொந்த புத்தியை பிரமாணம் எடுத்துனா என்ன ஆகும்? ஒரு 10 பிரமாணத்தை எடுத்துட்டிங்களா? இப்போ ரமண ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பகவான் வந்து ரமணர் சொல்லுவார் சும்மா இரு அப்படின்றார். இங்கே வந்தீங்க அப்படின்னா யோகி ஆசிரமத்துக்கு ராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அவர் சொல்லுவார் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லு அப்படின்வார். இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஆசிரமம் இருக்குது, அன்னதானம் பண்ணு உட்காராது அப்படின்வாங்க. இன்னொருத்தர் சொல்லுவார் கிரிவலம் போ அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இப்போ 100 குருநாதர்கள் இருக்காங்க. 100 குருநாதரும் சொல்கிறத வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. கேட்டால் என்ன ஆகும்? சட்டையை கிழிச்சிக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதான், முச்சந்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாதனம் சொல்கிறதா இருக்கணும், ஒரே ஒரு பொதுமறையாக இருக்கணும், வேதம் தான். இந்த வேத பிரமாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் யார் எங்கெங்கே இருக்கீங்களோ அவங்களுக்கு அதுவே சொல்லும். நீ இங்கே இருக்கியா, கிரகஸ்தனாக இருக்கியா, உனக்கு இந்த தர்மத்தை பண்ணு. வானப்பிரஸ்தனாக இருக்கியா, இந்த தர்மத்தை பண்ணு. சன்னியாசியாக இருக்கியா, இந்த தர்மத்தை பண்ணு. அப்படி நம்ம கரெக்டாக பிரித்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதர்கள் பிரமாணம் இல்லை, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? சாஸ்திரம் மட்டும்தான் பிரமாணம். எந்த விஷயத்துல? காரிய அகாரிய வியவஸ்திதௌ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரமணர் வந்து ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு,
என்னப்பா எவ்வளோ நாள் பித்திருக்கர்மாவே பண்ணிகிட்டு இருப்பேன், பிண்டதானம் பண்ணிக்கிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க? நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 81 பிண்டம். காசியில் போனீங்க அப்படின்னா, காசியில் நீங்கள் என்னைக்கா போனீங்கன்னா ஒரு 11 மணி 9, 9:30, 10:30 மணி போல் அந்த காட்டில் நடந்து போனீங்க அப்படின்னா படித்துறையில் நிறைய பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசான ஒரு 75, 80 வயசில் இருக்கவங்கலாம் கூட பிண்டம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன சின்னதாக உருண்டையா நெல்லிக்காய் அளவுக்கு பிண்டம் வைப்பாங்க. 81 பிண்டம் வைப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எள்ளும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நித்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தத்துக்கும் போய் 81 பிண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து எப்போ படிக்கிறது? ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுங்க இந்த ப்ராசஸ்க்கே. காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் உச்சி வெயில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக. பித்ருவிரதம் பண்றவங்க பித்திருக்களுக்கு யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ எங்க போவாங்க? பித்திருக்களை அடைவார்கள். தேவான் யாந்தி தேவவிரதாக. யாரெல்லாம் தேவதை பூஜை பண்றாங்களோ அவங்களாம் தேவதையை அடைவார்கள். யாரு என்ன பூஜை பண்றானோ அவன் என்னையே அடைவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அதனால தான் சங்கரர் என்ன பண்ணார்? நகி நகி ரக்ஷத்து துக்கரிஞ்சு கரணேன்ட்டார். நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ பண்ற கர்மத்தினாலாம் மோட்சம் அடைய முடியாதுப்பா, என்ன சரணாகதி பண்ண, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்ட்ட. அப்போ வந்து யாருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதுல நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. வேதம் படித்தவங்களுக்கே கன்ஃபியூஸ் இருக்கு. அதனால தான் ஒரு வாட்டி என்ன பண்ணாரு, பகவான் சொல்றாரு, என்னப்பா பிண்டதானெல்லாம் இதெல்லாம் விடுவோய் அப்படின்ட்டு, இதெல்லாம் விட்டு தொலைவோய் அப்படின்னு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எல்லாரும் பித்திருக்கர்மாவை விட்டுட்டாங்க. அடப்பாவுமே, அவர் வந்து பர்டிகுலராக ஒரு பர்சன் வந்து வந்திருக்கார். அந்த பர்சனுக்கு பார்த்து அந்த பர்சன் என்ன வயசில் இருந்தார், என்ன மனநிலையில் இருந்தார், எவ்வளோ புண்ணியாத்மா, இதெல்லாம் பார்த்து போதும்பா இதை நிப்பாட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்கா அது வந்து எல்லாம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் எடுத்து பித்திருக்கர்மாவை விட்டுட்டா, ஒரு கிரகஸ்தரெல்லாம் பித்திருக்கர்மாவை விட்டுட்டா வம்பா போயிடும்ல. சாஸ்திரமெல்லாம் குப்பை, அதெல்லாம் கூட்டி தள்ளுப்பா அப்படின்னு ரமண பகவான் சொல்லியிருக்கார். யாருக்கு சொன்னார், எப்போ சொன்னார், அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் சாஸ்திரத்தை விட்டுட்டாங்க. அப்போ எப்படி வந்து மேன்மை கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாங்க, என்ன இருந்தாங்க, ஏது இருந்தாங்க. புத்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தன் பக்கத்தில் இருக்கார் சிஷ்யன். அப்போ வந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. ஆமாப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னா. இவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இன்னொருத்தன் வந்து கேட்குறான், கல்யாண வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம வாழ்க்கையே ரொம்ப துக்கம் தான், அதனால நான் சன்னியாசம் எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன், சன்னியாசம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா சன்னியாசம் எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனந்தன் பக்கத்தில் இருந்து கேட்குறா, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? ஒருத்தன் வந்தா கிரகஸ்தாசிரமம்னு அது சரின்னீங்க, இவன் சன்னியாசன் வந்தா இது சரின்றீங்க, எது சாமி சரி அப்படின்னு. அப்போ வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். நாடி பிடிச்சி பார்த்து யார் என்ன மனநிலையில் இருக்கா, என்ன தகுதி இருக்குது, இதெல்லாம் யார் கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் தான் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம தனிப்பட்ட மனிதர்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலையிலேருந்து சொல்லியிருக்காங்க தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தோட கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காரியம் அகாரியம் வியவஸ்திதம், காரியாகாரிய வியவஸ்திதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தவிய அகர்த்தவிய வியவஸ்தாயாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிலை சம்பவிக்கும் போது ரெஃபரன்ஸ் எதை எடுத்துக்கணும்? சாஸ்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், அத்தாட்சி பிரமாணம். அது மட்டும் இல்லை, அதோ ஆகையினால் ஞாத்வா அறிந்து கொண்டு, ஆகையினால் என்ன பண்ணணும்? அறிந்து கொண்டு, புத்வா புத்வான அறிந்து கொண்டு, சாஸ்திர விதானோக்தம் விதிஹி. சாஸ்திர விதானோக்தம்னு அர்த்தம் விதிஹி விதானம், விதிக்கு பேர் விதானம்னு பேர். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதியை அறிந்து கொண்டு, அறிந்து கொண்டு என்ன பண்ணணும்? சாஸ்திரேன விதானம் சாஸ்திர விதானம், சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விதிக்கு பேர் சாஸ்திர விதானம்னு பேரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? குறியாத் ந குறியாத் இதி, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு. நான் ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேர் அவசரப்படுறாங்க. இப்போ என்னையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இவர் நான் இவ்வளோ நாள் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமாப்பா படிக்கணும்ப்பா, மிச்சம் இல்லாமல் என்ன பண்ணணும்? சிரவணத்தை மிச்சம் இல்லாமல் பண்ணணும், மனநத்தை மிச்சம் இல்லாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனத்துக்கு போய் உட்காரணும், பொறுமையாக இருக்கணும், க்ஷமா வேணும். டைரெக்டாக வந்த உடனே கண்ண மூடி உட்காரணும்னு போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார எல்லாம் கிளியர் ஆகிருக்காது, நிதித்தியாசனத்தில் நிற்க முடியாது, தானே அடைய முடியாது. அதுக்கு ப்ராசஸ் வந்து சாஸ்திரம் தான் சொல்லுது. ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யோ
சிரவணம் கிரமமாக போ, அவசரப்படாத. அவசரப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரவிற்த்தியாக இருக்கட்டும், நிவர்த்தியாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், முட்டி மோதி பலன் எடுக்க முடியாமல் போயிடும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் ஆகணும் அப்படின்னா, ஒருத்தர் வருவார் என்னை பார்க்குறதுக்கு, மௌனமாக இருக்கேன், நான் உன்ட்ட பேசவே மாட்டேன், போயாண்டுருவேன். நீ இன்னும் அறிவையே சம்பாதிக்கல. அறிவை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மௌனமா போன அப்படின்னா குருநாதர்கிட்ட இருந்து எப்படி நீ அறிவு எடுக்க முடியும்? என்ன கேள்வி கேட்க முடியும்? என்ன எதுக்கு வந்து பார்க்க வந்த? அவர் வந்து எதையாவது எழுதி காட்டுவார், இல்லையான எதையாவது மௌனமா பேசுவார், போயாமட்டுருவோம். நம்ம வந்துட்டு இனிமேல் வரவே வராதுன்ட்டேன். எதுக்காக அப்படின்னா நீ கேட்குற கேள்வியை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீ பேசுகிற ஆக்ஷன் எல்லாம் டீகோட் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆன்சர் பண்ணணும். எதுக்கு அது? அப்போ குருநாதர்கிட்ட வந்து உனக்கு அறிவு வேணும்னா பேசி அறிவை எடுத்துக்கணும். அப்ப மௌனம் எங்க போகணும்? மௌனம் வந்து நிதித்தியாசனத்துல பண்ண வேண்டிய சாதனம். இல்லைன்னா லீவு நாளில் மௌனமா பௌர்ணமி அமாவாசைக்கு இருக்கலாம். ஃபுல்லா நீ மௌனமா இருக்க அப்படின்னா, அறிவே இல்லாம மௌனமா இருந்தா என்ன ஆயிடும்? அறிவே கிடைக்காம போயிடுமே உங்களுக்கு. அப்ப எப்போ எந்த மௌனம் நல்லதா? ரொம்ப அற்புதம். மௌனம் மாதிரி ஒரு மருந்து இல்லவே இல்லை. ஆனா எப்போ, எங்க, எப்போ, யாரு, இதெல்லாம் இருக்கு. அப்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், யார் பண்ணணும், எப்ப பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும், ஒரு மருந்து எடுக்கிற மாதிரி தான் இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது, பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுது. அதனால சாஸ்திர விதியை தெரிஞ்சுக்கிட்டு ந குறியாம் குறியாத்து ந குறியாத் இது, செய்யாதே என்ற விஷயத்துல ஏவம் லட்சணம், இந்த விதமான லட்சணத்தை உடைய இந்த வேத விதியை, சாஸ்திர விதியை வச்சுக்கிட்டு தேன உக்தம் ஸ்வகர்மம், ஆச்சரிய சொல்லிட்டார். யாரு என்ன பண்ணணுமோ அவனுக்கான கர்மத்தை தெரிந்து கொண்டு எத்து தத்து கர்த்தும் அருகசி, எதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் அதை பார்க்கணும். எனக்கு என்ன சொல்லியிருக்கு, என்னோட தர்மம் என்ன, சொதர்மம் என்ன, சொகர்மம் என்ன, என்னோட கர்மம் என்ன, என்னோட தர்மம் என்ன அப்படின்னு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தெளிவா ஒரு பெரியவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தும் இக அருகசி, இங்கு செய்வதற்கு அருகதை உடையவன் ஆவாயாக. அது மட்டும் இல்ல, இகன்னு ஏன் சொல்லியிருக்கு? இகன்ற சப்தம் எதை குறிக்குது? இங்கு. இங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷ லோகத்துக்கு கீழே இருக்க லோகங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா துக்க போகங்களை அனுபவிக்கிறதுக்கான பிறவிகள். அதுக்கப்புறம் இந்த மனுஷ லோகத்துக்கு மேல இருக்கிற பரலோகங்கள் எல்லாம் புண்ணியத்தை போகம் பண்றதுக்கான லோகங்கள். அப்ப பிரதானமான கர்த்தவியம் எங்க பண்ண முடியும் அப்படின்னா, டோன்ட் டூஸ் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மலோகம்னு பேரு. எது? இந்த பிருத்திவி லோகம், இந்த மனுஷலோகம். அப்ப இந்த மனுஷலோகத்துல தான் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணனாலும் இங்கதான் வரணும். தேவர்களே தபஸ் பண்றதா இருந்தாலும் இங்கதான் வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் போகம் தான். கீழே இருக்கிறதுலையும் புருஷார்த்தம் இல்லை, மேலே இருக்கிறதுலையும் புருஷார்த்தம் இல்லை. புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்ளை பண்ண முடியும். அதனால இகன்ற சப்தம் இங்கு, இந்த மனுஷலோகத்தில், அதான் ஆச்சரிய சொல்றாரு. இக இது இங்கு என்ற சப்தம் கர்ம அதிகார பூமி பிரதர்ஷனார்த்தம். கர்மத்துக்கு அதிகாரம் இருக்கின்ற, கர்மத்தை செய்வதற்கு முழு அதிகாரம் நமக்கு எங்க இருக்கு? இந்த மனுஷலோகத்தில் இருக்கு. அப்ப இந்த மனுஷலோகத்தில் இஷ்டப்படி கர்மம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தை படிச்சு இந்த லோகத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகுது. இதோட 24வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த அத்தியாயமும் பூர்த்தி ஆகுது. ஓம் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम 16ओऽध्यायः। ॐ तत्सत्। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण 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 नारायण। हरि ओम जी जी। நாளைக்கு ஒரு 2 நாள் என்ன பண்ணுவோம், வேகமாக ஒரு 12 ஸ்லோகத்தை எப்பவும் போல சம்மரி பார்த்துருவோம்.
வேகமாக போயிடும். ஒரு 12 ஸ்லோகத்தை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு சம்பிரதாயமாக நம்ம பண்ணுறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு சம்மரி பார்க்குறோம், அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து தித்தியாலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 17th சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.